ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாலட் பீத்தா சமைக்க போகிறோம். வாங்க சமைக்கலாமா? தேவையான பொருட்கள் நகட், என்ன பிராண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. நகட், பட்டர், பிளாக் பெப்பர், மயோனீஸ், பீட்டா பிரெட், சாலட். ஓகே, இப்போ நம்ம நாகட்ஸை ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணிக்குவோம். 10 pieces ஆஃப் நகட்ஸ் எடுத்துக்குவோம். நல்லா வந்துருச்சு. ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு அதை கட் பண்ணோம். இப்போ நம்ம பீத்தாவில் பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சுனாக்கா அது நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். பீத்தா பிரெட்டு ஓகே, இந்த சைட்டும் நல்லா வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருவோம். அதே போல் இன்னொரு பிரெட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். பட்டர் தடவிக்குவோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, 2 சைட்டும் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் பிரெட்டை. ஓகே, ரெண்டு சைட்டும் நல்லா வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இந்த பீத்தா பிரெட்க்கு இந்த பீட்டா ரொட்டிக்கு
நான் இன்டி செய்ய போகிறேன், சேலட் செய்ய போகிறேன் இன்றைக்கி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேலட் வந்து எத்தனை இலை வேணுமோ போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். நான் ஒரு 9 இலை கிட்ட போட்டிருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் உங்களுக்கு வெஜிடபிள் கூட வேணும்னாக்கா நீங்கள் கூட போட்டுக்கலாம் சேலட். ஓகேவா? இது நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுட்டேன், ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ வந்து நாகட் எடுத்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கணும். நாகட் வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன நாகட் கூட வாங்கலாம். நாகட்க்கு பதிலாக நீங்கள் என்ன மீட் வேணால் கொடுக்கலாம். பறிச்சு கொடி கூட வெட்டி போட்டுக்கலாம். அப்புறம் சாசேஜ், எக் ஸ்க்ராபர். ஸோ வெஜிடேரியனாக சாப்பிட்றதுனாக்கா உருளைக்குழம்பு கூட அவிச்சு அது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் சைவத்துக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்றபடி செஞ்சுக்கலாம். நான் 10 நாகட்ஸ் யூஸ் பண்ணேன், 2 பீட்டா பிரெட்க்கு. அப்புறம் நாகட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டமாக நம்ம வெட்டிக்கணும். ஏன்னா பீஸா பிரெட் உள்ள வைக்கணும்ல இந்த இன்ட்டியை. ஸோ அதனால் வந்து கட்டமாக கட் பண்ணிக்கணும். சேலட் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குது. பிரஸ்ட் கேன்சரை வந்து ரெடியூஸ் பண்ணோம், கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ நம்ம அதிகமாக சேலட் சாப்பிட்டாக்கா இன்னும் நிறைய நன்மைகள் நடந்துட்டுருக்கோம். சரிங்களா? சால்ட்டு கொஞ்சமாக போட்டுங்க. சால்ட் தெரியுதுங்களா? சால்ட் கொஞ்சமாக போட்டுங்க. black pepper, mayonnaise. ஓகே, நான் மயோனீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து சேலட் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுப்பேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா பீட்டா பிரெட் உள்ள இன்ட்டி வைக்க போகிறேன். சேலட் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். மொதல் பீட்டா பிரெட் வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கணும். இப்போ அதோட பாக்கெட் திறக்கணும்.
பிளேட் பிடிக்கும். ஓகே, பாக்கெட் திறக்கணும். தெரியுதுங்களா? பாக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் இஞ்சி வைக்கணும். இஞ்சி உள்ள கேட்குறேன். இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இஞ்சி வந்து இப்படி வைக்கணும். ஃபுல்லாக வைக்கணும் இஞ்சி. சாலட்டா பீட்டா பிரெட் வித் சாலட்ஸ். ஓகே, வச்சாச்சா? அதே மாதிரி மற்றதுக்கும் வச்சு விடணும். நடந்துருச்சு. சரிங்களா? நான் இதில் மயோனீஸ் மிக்ஸ் பண்ணல, மேலே மயோனீஸ் ஊற்ற வேண்டியதில்லை. ஓகேவா? பத்து நகட்ஸ் எடுத்தேன். 10 நகட்ஸ்க்கு 2 பித்தாக்கு கரெக்டாக இருக்குது. இன்டி அது ஃபீலிங் வந்து கரெக்டாக வந்துருச்சு. Salad pita is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.